Hello friends, welcome to the TN Backers YouTube channel. Shift 2 உடைய analysis for IBBS PO exam தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை விட ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. டேபிள் டிஐ பார் டிஐ 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேஷன் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராங் நம்பர் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ்லைட் அப்ளிகேஷன். இங்கே ராங் நம்பர் கேட்டதுனால நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. குட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பொறுத்தவரை 15லிருந்து 20 போட்டால் சூப்பரான அட்டெம்ப்ட். ஸோ 15, 16, 17 அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலே நல்ல அட்டெம்ப்ட் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. அண்டு அடுத்த செக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இது 3 ஸ்கோரிங் பாட்டாக கேட்டிருக்காங்க. மீதியெல்லாம் மிஸ்செலினியஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பிரண்ட்ஸ் பஸ்ஸில் ஃப்ளாட் பஸ்ஸில், மந்த் பஸ்ஸில், வெயிட் பேஸ்டு பஸ்ஸில், டெசிக்னேஷன் பஸ்ஸில், இந்த மாதிரி பசில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பிளட் ரிலேஷன் வராத ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கலாம். மற்றபடி ரீசனிங்கில் உங்களுக்கு அரவுண்ட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் மாதிரி 20லிருந்து ஒரு 25 வரை டூயபிளாக இருந்திருக்கு ஃபார் ரீசனிங் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சில ஸ்கோரிங் பாட்டும் இருந்திருக்கு. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட்டு, வேர்ட் ஸ்வாப்பு. இப்போ வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அங்கேயே நம்ம 8 மார்க் அக்யூரஸியோடு எடுத்துருக்கலாம். அண்டு உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 5 கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் எடுத்திருந்தால் கூட நம்ம இங்கே ஈஸியாக 10 தாண்டிடலாம். மீதி இருக்கக்கூடிய ஆர்சியில் ஒரு 4 மார்க் பெருக்கி போட்டால் கூட அரௌண்ட் 15 ஈஸியாக எடுத்துடலாம். மார்க்காக 15 எடுத்துடலாம். அட்டெம்ப்ட் அரௌண்டு 20 to 25 ரேஞ்சில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்திருக்கு. ஆனால் மார்க்காக கன்வெர்ட் பண்ணால் ஈஸியாக 15 நம்ம எடுத்துடலாம். ஆப்டிடியூடில் ஒரு 18, 15, ஒரு 16 மார்க்கு. ரீசனிங்கில் ஒரு கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு 22. மற்ற செக்ஷன்லாம் நீங்கள் சுமாராக பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு 22 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு குட் அட்டெம்ப்ட் இருக்க போகுது ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த ரேஞ்சில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் உங்கள் மார்க் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஷிஃப்ட்டோடைய அனாலிசிஸை நம்ம லேட்டராக பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷிஃப்ட் கொஞ்சம் மாடரேட் தான், போன ஷிஃப்ட்டோட கொஞ்சம் கஷ்டமான ஷிஃப்ட்டு தான். நார்மலைசேஷனில் மார்க் கிடைக்கலாம். பட் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்டையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் ஓவராலாக இந்த ஷிஃப்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.